وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும்போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்வதற்காகவே இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன மாதிரியான இரட்டை வேடம் அப்படிங்கிறதுக்கான ஆகச்சிறந்த உதாரணம் இதுதான். போலி விசுவாசிகள் அப்படின்னு அல்லாஹ் இவங்களை குறிப்பிடுறான். என்னென்னா, இறை நம்பிக்கை கொண்டவங்க மாதிரி வெளியே எல்லாருக்கூடையும் காமிச்சிக்கிட்டு எல்லா முஸ்லீம்களோடையும் ரொம்ப ஒன்றா மண்ணான்னு சொல்லுவாங்களே கிராம வழக்கத்தில், அந்த மாதிரி அப்படியே உடன் இருக்கிறது. எப்போ சமயம் வரும் குழி பறிக்கலான்னு பார்த்துக்கிட்டு அவங்களும் முஸ்லீம்களும் இவங்களை நம்புவாங்க, இவங்க நம்ப வைக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அவர்கள் அந்த கெட்டவங்க, இரட்டை வேடம் போடக்கூடியவங்க கெட்டவங்களோடு சேர்ந்து கொண்டு இறை நம்பிக்கை அற்றவர்களோடையோ அல்லது சூழ்ச்சி செய்கிறவங்களோடையோ நயவஞ்சகர்களோடையோ அப்படி அவங்க சேரும்போது சைத்தான்களுடன் தனியாக இருக்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக நான் உங்களோட டீம் தான், ஆனால் அவங்களோட போய் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்போ சமயம் வரும் அப்போ அவங்கள காலை வாரி விடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்கே நாங்கள் இருக்கிறோம், மற்றபடி நாங்கள் உங்கள் டீம் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. என்ன மாதிரியான சூழ்ச்சிகள்! இன்றைக்கி மனிதர்களை நம்ப முடியுமா? உள்ளது உள்ளபடி ஒரு மனுஷனை நல்லவன் கண்டுபிடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகுது, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகுது. அவ்வளோ தூரம் கூட இருந்து பார்த்தா தான் ஒரிஜினாலிட்டி என்னன்னு வெளியே தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனை நல்ல மனிதன், நல்ல ஒழுக்கமுடையவர், நல்ல பண்புள்ளவர், அல்லாஹ் தடுத்துள்ள விஷயங்களையெல்லாம் செய்யாதவர் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர்றதுக்கு இவ்வளோ பெரிய கால அவகாசம் தேவைப்படுது என்றால், நாங்கள்லாம் உங்களோட தான் இருக்கிறோம் அப்படின்னு கெட்டவர்களோடு சேர்ந்து பேசிக்கொண்டு நல்லவர்களை ஏமாற்றக்கூடியவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அபாயத்தை இங்கே கண்ணு முன்னாடி பார்க்குறோம். டியூப்ளிகேட்ஸ் என்று இவர்களைத்தான் சொல்கிறோம்.